පිළිගන්නවා. தேவனுடைய திட்டத்தின்படி இந்த 21 நாள் ஜெபத்திலே நீங்கள் தரித்திருக்கிறீர்கள். ස්වාමින් වහන්සේගේ සැලසුම අනුව ඔබ මේ දවස් 21 නිරාහාරය ඔබ යෙදී සිටිනවා. ஏனென்றால் இது தேவனுடைய உண்மையான வழிநடத்தல் என்பதை நான் என்னாலே தெளிவாக சொல்ல முடியும். මම මේ උදාසන පැහැදිලිව කියනවා මේක දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීමත්වය. கடந்த மாதங்களிலே கடந்த காலங்களிலே எங்களுடைய திருச்சபையிலும் தேவன் என்னுடைய உள்ளத்திலே உணர்த்தி நாங்கள் அந்த 21 நாள் ஜெபங்களை நிறைவு செய்திருக்கிறோம். ගිය දවස්වල අප සභාවේ ස්වාමීන් වහන්සේ මගේ අතුලාන්තයට දාපු දෙයක් විදිහට මමත් මේ දවස් 21 නිරාහාරයක් කරා. இந்த ஜெபத்துக்கூடாக தேவன் மகத்துவமான வல்லமையான காரியங்களை சபையிலே தனிப்பட்ட வாழ்க்கைகளிலே செய்திருக்கிறார். මේ ආත්මාව කරන කොටගෙන සභාව තුල මගේ පෞද්ගලික ජීවිතය තුල ස්වාමීන් වහන්සේ බලවත් දේ කරමින් සිටිනවා. இந்த ஜெபத்திலே ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த 21 நாள் ஜெப வாழ்வில தேவன் மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். මේ දවස් 21 ආත්මාව තුල සිට යෙදී සිටින ඔබ සියලු දෙනාගේ ජීවිතයන් වල ස්වාමීන් වහන්සේ පෞද්ගලිකව බලවත් දේ කරයි. இந்த காலை வேளையிலே நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டுடைய வார்த்தைக்கு எங்களுடைய உள்ளங்களை திறந்து கொடுப்போம். උදාසන අපි විශ්වාසයෙන් යුතුව අපේ හදවත අපි විවර කරමු උන්වහන්සේගේ දේ වචනයට. ஜெபம் செய்வோம். අපි යාත්නා කරමු. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ මේ උදාසන නිසා අපි ඔබට ස්තුති කරනවා. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இந்த காலை பொழுது உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் காத்திருக்கிறோம். ස්වාමිනී ඔබගේ අභිමුඛත්වය ඔබගේ දරුවන් අපි බලාගෙන සිටිනවා. உம்முடைய சமூகத்திலே உபவாசத்தோடு ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறோம். ස්වාමිනී අපි නිරාහාරව ඔබ වහන්සේගේ අභිමුඛත්වය දෙස බලා අපි යාත්නා කරනවා. எங்களுடைய வேண்டுதல்களுக்கு கூடாக நீர் மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவர். අපේ අවශ්‍යතාවයට වඩා විශාල දේ කරන්න බලවන්ත දෙවියන් වහන්සේ. நம்பிக்கையோடு இந்த காலை ஜெபத்தில் ஒன்றிணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீர் மகத்துவமான காரியங்களை செய்ய போறபடியால் நன்றி. විශ්වාසයෙන් මේ යාත්නාවට එකතු වෙලා ඉන්නා බොහෝ දෙනාගේ ජීවිතය තුළ බලවත් දේ කරන්න නිසා ස්තුතියි. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு கூட எங்களோடு பேசுங்கள். ස්වාමිනී ඔබගේ වචනය කරන කොටගෙන අපට කතා කරන්න. முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ස්වාමිනී අපි මුළුමනින්ම ඔබට බාර වෙනවා. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාත්නා කරමි යහපත් පියාණනි. இந்த காலை பொழுதிலே நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். මේ උදාසන මම ස්වාමීන් වහන්සේගේ වචනය ඔබත් එක්ක බෙදා ගන්න කැමතියි. மாற்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் මාක් සුභාරංචි පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை පළවෙනි වචනයේ සිට 12 වෙනි වචනය දක්වා. இந்த வார்த்தை கூடாக நாங்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். අපි මේ தත්ත්වය අපි හැමෝම දන්නවා. ஒரு திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய தொடுகை, ஒரு அற்புதம் நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். අංශභාගී රෝගියෙකුගේ ජීවිතයේ ස්වාමීන් වහන්සේගේ ක්‍රියාව අපි දකිනවා. இந்த காலை பொழுதிலே நான் வார்த்தைக்கு ஒரு தலைப்பொன்றை கொடுப்பேனா இருந்தால் මේ උදාසන මම දේ වචනයට මාතෘකාවක් දෙනවා නම් திமிர்வாதம் சுகமடைய வேண்டுமானால் අංශභාග රෝගයේ සුව කිරීම. இன்று பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பலருடைய ஜீவியத்திலும் இந்த திமிர்வாதக்காரனை போல பலரும் திமிர் உள்ள மனிதர்களாக இன்று காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். අද බොහෝ මනුස්සයාගේ ජීවිතයන් තුළ මේ අංශභාගී රෝගියාගේ ජීවිතය වගේ ඒ කියන්නේ මේ සුව කිරීම තිබෙනවා. இந்த திமிர்வாதக்கார மனிதனுடைய வாழ்வில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கடந்து வருவதற்கு முடியாமல் அவன் அந்த படுக்கையிலே இருக்கின்றான். මේ අංශභාග රෝගියා ස්වාමීන් වහන්සේ වෙතට එන්න බැරුව ඔහුගේ යහන තුල සිටිනවා. இன்று கடவுளுடைய அன்பை அறியாமல், கடவுளுடைய அன்பை தெரியாமல் அல்லது தேவனுடைய சமூகத்தை நாடி வர முடியாதபடி இன்று பல மனிதர்கள் திமிர்வாதம் உள்ளவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில் கட்டுண்டிருக்கிறார்கள். ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛත්වයට එන්න බැරුව ස්වාමීන් වහන්සේගේ සුවය ලබා ගන්න බැරුව අද දවසත් බොහෝ මනුෂ්‍යයන් මේ අංශභාග රෝගියාමෙන් සිටිනවා. இப்படிப்பட்ட திமிர்வாதமுடைய மனிதர்கள் இயேசுவண்டையில் வர வேண்டுமானால் இந்த காலை வேளையில், இந்த ஜெப வேளையில் இருக்கின்ற நானும் நீங்களும் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும். මේ අංශභාග රෝගියා වගේ ස්වාමීන් වහන්සේට ළඟට එන්න අවශ්‍ය නම් අපේ යාත්නාවෙන් අපි ඉඳලා අපි තීරණ ගන්න ඕනේ. அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவருடைய அன்பினால் தொடப்பட வேண்டுமானால் நாங்கள் செயற்பட வேண்டும். ඒ වගේ මනුෂ්‍යයන් ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රේමයෙන් ස්පර්ශ වෙන්න නම් අපි තීරණයක් ගන්න ඕනේ.
இந்த ஜெப வேளையில் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய தேவைக்காக மாத்திரமல்ல, மற்ற மனிதனுடைய வாழ்வின் விடுதலைக்காக, அவர்களுடைய நம்பிக்கைக்காக நாங்கள் செயற்படும் போது எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகத்துவத்தை காண முடியும். මේ යාඥාවේ යෙදී සිටින දරුවනේ අපේ අවශ්‍යතාවයන් වලට වඩා අපි අන් අය උදෙසා අපි යාඥාවෙන් කැපෙද්දී ස්වාමීන් වහන්සේ අපේ ජීවිතයන් තුළ බලවත් දේ කරනවා. அங்கே நாங்கள் வேத பகுதியிலே வாசிப்போம். இரண்டாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். சில நாட்களுக்கு பின்பு அவர்கள் மறுபடியும் கப்பர்நாகுமுக்கு போனார்கள். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னாக நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த காலை பொழுதிலே வாசிக்கிறீங்களா பிரதர்? சிங்களத்துல இல்லாட்டி සරි පාස්ටර්. මාක් දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වචනයේ සිට 5 වෙනි වචනය දක්වා බැලුවොත් උන්වහන්සේ දවස් ගණනකට පසු කපර්නමෝට නැවත ඇතුළු කල උන්වහන්සේ ගේ සිටින බව ආරංචි විය. එවිට දොරකඩ ළඟවත් ඉඩ නැති තරමට බොහෝ දෙනෙක් රැස් වූය. උන්වහන්සේගේ ඔවුන්ට වචනය කීසේක. එකල 4 දිනකු විසින් උසුනන ලද අංශභාග රෝගියෙකු රැගෙන ඔහු උන්වහන්සේ වෙතට ආවෝය. සමූහයා නිසා උන්වහන්සේ ළඟට එන්න නොහැකිව ඔහු උන්වහන්සේ සිටි තැන සෙවිල්ල හැර පියස්ස කඩා අංශභාගී රෝගියා ඔත් යහන බැස්සුවෝය. යේසුස් වහන්සේ ඔවුන්ගේ ඇදහිල්ල දැක පුත්‍රය, නුඹේ පව් කමා කරන ලද අංශභාග රෝගියාට කීසේක. இன்று அநேக மனுஷர்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம், அற்புதம் தேவை, ஆனால் இயேசு அண்டையில் நெருங்கி வர முடியாதபடி கட்டுண்டவர்களாக இருக்கிறார்கள். අපි දකිනවා අද බොහෝ මනුෂ්‍යයන්ට හාස්කම් අවශ්‍යයි. නමුත් ස්වාමින් වහන්සේ වෙතට එන්න බැරුව එක බාධාවන් තිබෙනවා. அவர்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு விதமான திமிர்வாதம் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. ඔවුන්ට ස්වාමින් වහන්සේ වෙතට එන්න බැරුව යම් බාධාවක් ඔවුන්ව බැඳගෙන තිබෙනවා. இன்று சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய நம்பிக்கைகளும் அவர்களுடைய பாரம்பரியங்களும் அவர்களுடைய வாழ்வில் ஒரு விதமான திமிர்வாதமாக இருக்கிறது. අද බොහෝ මනුෂ්‍යයාගේ ජීවිතය තුළ ස්වාමින් වහන්සේ වෙතට එන්න බැරුව තිබෙනවා. ஹலோ, அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது, அவர்கள் இயேசுவண்டையில் வருகின்ற போது ஆண்டவருடைய அற்புதத்தை காண முடியும். අපි දකිනවා මනුෂ්‍යයන් ස්වාමින් වහන්සේ වෙතට හැරියෙද්දී ස්වාමින් වහන්සේගේ හාස්කම් ඔවුන්ගේ ජීවිතයන් වල වෙන එක. இவர்கள் எப்படி இயேசுவண்டையில் வர முடியும்? මේ මනුෂ්‍යයන් කොහොමද ස්වාමින් වහන්සේ වෙතට එන්නේ? நானும் நீங்களும் அவர்களுக்காக செயற்படும் போது. මමත් ඔබත් මේ මනුෂ්‍යයන් වෙනුවෙන් මහන්සි වෙද්දී. 3ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். අපි 3 වෙනි වචනේ දකිද්දී එතන කියනවා එකල 4 දිනකු විසින් උස්සුනන ලද අංශභාග රෝගියෙකු රැගෙන ඔහු උන්වහන්සේ වෙතට ආවෝය. முதலாவதாக திமிர்வாதம் சுகமடைய வேண்டும் என்றால் ஒருமனப்பட வேண்டும். අංශභාග රෝගියා සුව වෙන්න නම් අපි එක්සිට් වෙන්න අවශ්‍යයි. இந்த திமிர்வாதக்கார மனிதனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருவதற்கு 4 பேர் முதலாவது ஒருமனப்பட்டார்கள். මේ අංශභාග රෝගියා ස්වාමින් වහන්සේ වෙතට ගෙනෙන්න 4 දිනක එක්සිට් වුණා. அவர்களுடைய ஒருமனம் அங்கே அவர்கள் வித்தியாசமான வேறுபட்ட நிலைகளில் இருந்தாலும் அவர்கள் 4 பேரும் இந்த ஒருவனை சுமப்பதற்காக தங்களுடைய உள்ளத்திலே முதலாவது ஒருமனப்பட்டார்கள். මේ 4 දෙනා විවිධාකාර වුණත් මොවුන් එක්සිට් වුණා මේ අංශභාග රෝගියාගේ සුවය වෙනුවෙන්. நினைத்து பார்ப்போம், இந்த 4 பேர்ல 4 பேரும் 4 விதமான உயரமுடையவர்களாக, வித்தியாசமுடையவர்களாக, வித்தியாசமான பாசை உடையவர்களாக இருந்தால் இந்த மனிதனை எப்படி சுமந்து கொண்டு வர முடிந்திருக்கும்? ඔබ පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න මේ 4 දෙනා විවිධාකාරයි වෙනස් වූ අය. නමුත් මොවුන් 4 දෙනා එක්සිට් වුණා මේ අංශභාග රෝගියා සුව කරන්න එතනට ගේන්න. அவர்களுக்குள் முதலாவது ஒரு மனம் காணப்பட்டது. ඔවුන්ගේ පළමු කොට අපි දකින දේ ඔවුන් එක්සිට් වුණා.
ஒரு மனம் உள்ள இடத்திலே தேவனுடைய கிரியைகளை நாங்கள் காண முடியும். එක් සිත්වෙන ස්ථානය තුළ ස්වාමීන් වහන්සේගේ ක්‍රියාව අපි දකිනවා. இந்த காலை பொழுதிலே இந்த உபவாச ஜெபத்திலே ஒரு மனத்தோடு நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த ஜெபங்களுக்கு நிச்சயமாய் நீங்கள் அதற்குரிய பலனை காண்பீர்கள். ආමෙන්. අපි මේ නිරාහාර යාඥා තුළ අපි එක් සිත් වෙලා කරන යාඥාවට අපිට දකින්න පුළුවන් උත්තර ස්වාමීන් වහන්සේගේ. இந்த 4 மனிதர்களும் உயரமானவனாய் இருக்கலாம், கட்டையானவர்களாய் இருக்கலாம், ஆனால் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அந்த 4 பேரும் சமமாக ஒன்றாக அந்த மனிதனை சுமப்பதற்கு தூக்குவதற்கு அவர்களுக்குள் ஒரு மனம் காணப்பட்டது. එතන හිටපු මිනිස්සු එක්කෙනෙක් කුස වෙන්න පුළුවන්, තව එක්කෙනෙක් මිටි වෙන්න පුළුවන්. නමුත් ඔවුන් මේ සියල්ල මේවා කළා. ඔවුන් එක් සිත් උනායි මනුෂ්‍යගේ සුවය වෙනුවෙන්. இந்த காலை பொழுதிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திமிர்வாதமுடைய மனிதர்கள் இயேசுவண்டையில் வர வேண்டுமானால் முதலாவது நானும் நீங்களும் ஒருமனப்பட வேண்டும். යහපත් දේව දරුවනි, අද ස්වාමින් වහන්සේ වෙතට යංශභාග රෝගයා වගේ මනුෂ්‍යයන්ව ගේන්න අවශ්‍ය නම් අපි එක් සිත් වෙන්න ඕනේ. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், அந்த மனிதர்களை உள்ளத்தில் சுமக்கின்ற ஒரு பாரமுடையவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். අපි දෙවෙනි දේ බලනවා නම් අපි ඔවුන්ව උසුලාගෙන එන අය බවට අපි පරිවර්තනය වෙන්න ඕනේ. இன்றைக்கு அநேக மனிதர்கள் இயேசு அண்டையில் வர முடியாதற்கான காரணம் நானும் நீங்களுமாக இருக்கலாம். අද බොහෝ මනුෂ්‍යයන් ස්වාමින් වහන්සේ වෙතට එන්න බැරි බාධාව ඔයත් මමත් වෙන්න පුළුවන්. அநேக மனிதர்கள் ஆண்டுடைய அன்பண்டையிலே நெருங்கி வர முடியாத ஒரு திமிர்வாதமுடையவர்களாக இருப்பதற்கு நானும் நீங்களும் சில வேளையில் காரணமாக இருக்கலாம். අද බොහෝ මනුෂ්‍යයන් ස්වාමින් වහන්සේගේ ප්‍රේමයට එන්න බැරුව යම් බාධාවන් ඔවුන්ට තියෙන්න පුළුවන්, ඔබත් මමත් නිසා. இந்த மனிதர்கள் தேவனண்டையிலே சுமந்து கொண்டு வருவதற்கான ஒரு ஆத்ம பாரம் எங்கள் உள்ளத்திலே காணப்பட வேண்டும். අද මේ වගේ මනුෂ්‍යයන් අපි ස්වාමින් වහන්සේ වෙතට උසුලාගෙන එන්න නම් අපිට ආත්ම බරක් තියෙන්න අවශ්‍යයි. இந்த திமிர்வாதக்காரன் மனிதனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற போது அது ஒரு வியாதியாக அவன் படுக்கையிலேயே இருக்கின்றான். අපි මේ අංශභාග රෝගියා දෙස බලනවා නම් ඔහු සුවය නැතුව ඔහුගේ ඒ යහනේ ඔහු වැතිරිලා ඉන්න අපි දකිනවා. ஒரு சாதாரணமாக இருக்கின்ற ஒரு மனிதனை தூக்குவதற்கும் அங்கே படுக்கையில் இருக்கிற மனிதனை தூக்குவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. සාමාන්‍ය මනුෂ්‍යයෙක් ඇඳේ නිදාගෙන සිටිනවා වගේ නෙවෙයි මේ අංශභාග රෝගියෙක්ගේ ඇඳේ නිදාගෙන ඉන්න එකේ වෙනස. ஆனால் இந்த மனிதர்கள் அவனை எப்படியாவது ஆண்டவரிடத்தில் கொண்டு போவதற்கான அந்த பாரமுடையவர்களாக அந்த சுமையை சுமக்கிறதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். මේ මනුෂ්‍යව කොහොමද ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛත්වයට ගේන්න ඕනේ කියලා ඔන්න එක්සිතලා ඔවුන් ඔව්ව ගෙන ආවා. இந்த காலை பொழுதிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பல மனிதர்களை காணலாம். அவர்கள் ஆண்டவருடைய அன்பை அறியாதவர்களாக, திமிர்வாதம் பிடித்தவர்களாக, இயேசுவண்டையில் வர முடியாத மனிதர்களாக இருக்கலாம். அந்த மனிதர்களுக்காக ஒரு பாரப்பட்டவர்களாக, அந்த மனிதர்களை தேவனண்டையிலே கொண்டு வருவதற்கான ஒரு சுமை சுமக்கின்ற ஒரு மனிதர்களாக நாங்கள் மாறுகின்ற போது நிச்சயமாய் அந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட திமிர்வாதம் உடையவர்களாய் இருந்தாலும் அவர்கள் விடுதலை அடைவார்கள். අද පාපයෙන් ස්වාමීන් වහන්සේ වෙතට එන්න බැරුව මනුෂ්‍යෝ බොහෝසෙයින් ඉන්නවා. අපි අද එක්සිත් වෙලා තියෙන ගන්නව නම් අපි ඒ වගේ මනුෂ්‍යයන්ට උපකාර කරනවා කියලා අපිට දකින්න පුළුවන් ස්වාමීන් වහන්සේගේ ක්‍රියාව. இன்றைக்கு சில மனிதர்கள் இயற்கையாகவே வளமையாக வியாதியின் அடிப்படையில திமிர்வாதம் உடையவர்களாக இருக்கிறார்கள். අද අපි දකිනවා බොහෝ මනුෂ්‍යයන් ලෙඩව ඕන් ඒ වගේ අංශභාග රෝගියා වගේ ඉන්නවා. சில மனிதர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களினாலும், தங்களுடைய கொள்கைகளினாலும், தங்களுடைய நம்பிக்கைகளினாலும் திமிர்வாதம் உடையவர்களாக இருக்கிறார்கள். අද තවත් මනුෂ්‍යයෙක් ඉන්නවා තමන්ගේ පරම්පරාවෙන් එන්නව සිරිත් විරිත් ඒ විශ්වාසයන් නිසා මේ වගේ අංශභාගී ඉන්නවා. இந்த மனிதர்களை சுமக்க வேண்டுமானால் நானும் நீங்களும் இப்படியான ஒரு ஜெபத்திலே ஒன்றிணைந்து அவர்களை தேவனண்டையில் கொண்டு வருவதற்கான ஒரு பாரமுடைய மனிதர்களாக மாற வேண்டும். අපි මේ වගේ මනුෂ්‍යයන් උසුලන්නට අවශ්‍ය නම් මේ වගේ නිර්හාර යාත්නාවන් වල ඉඳලා අපි යාත්නා කරන්න අවශ්‍යයි. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய உள்ளத்திலே அழிந்து போற மக்களை குறித்து, ஆண்டவருடைய அன்பண்டையிலே வர முடியாமல் தவிக்கின்ற மனிதர்களை குறித்து, திமிர்வாதங்களோடும் எதிர்பேசுகின்ற மனிதர்களாக இருக்கின்ற மனிதர்களை குறித்த ஒரு பாரம், அவர்களை சுமக்கின்ற ஒரு இருதயம் எங்களுக்கு தேவை.
අද දවස ස්වාමින් වහන්සේ වෙතට එන්න බැරුව ඉන්න මනුෂ්‍යයන් මෙහෙම අංශභාග රෝගයා වගේ අසරණ වෙලා ඉන්නව මනුෂ්‍යයන්ව ස්වාමින් වහන්සේ වෙතට රැගෙන එන්න ඕනේ කියනවා ඒ ආත්ම බරක් ඒ ආත්මාවක් අපේ ජීවිතවලත් තියෙන්න අවශ්‍යයි. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நாங்கள் செயற்படுகிற போது எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தேவனுடைய பலத்த கிரியைகளை பார்க்க முடியும். ඒ වගේ හදවතක් අපිට තියෙද්දි අපිට ස්වාමින් වහන්සේගේ ක්‍රියාව අපිට දකින්න පුළුවන්. அந்த மனிதர்கள் தேவனுடைய விடுதலையை காணுகின்ற போது எங்களுடைய வாழ்வின் விசுவாசத்தின் வல்லமையை எங்களால் உணர முடியும். ඒ වගේ මනුෂ්‍යයන් නිදහස ලබද්දී අපේ ජීවිතයේ ඇදහිල්ලේ ක්‍රියාව වර්ධනය වෙනවා. ஆகவே நான் விசுவாசிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே இருந்து விடுவதல்ல, மாறாக உங்களுடைய விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். අපි විශ්වාස කරනවා කියලා ඉන්නේ නැතුව ඒ විශ්වාසය අපේ ක්‍රියාවට දමන්න අවශ්‍යයි. அந்த விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் என்றால் உள்ளத்திலே ஒரு பாரமுடைய மனிதர்களாக காணப்பட வேண்டும். ඒ විශ්වාසය ක්‍රියා කරන්න අවශ්‍ය නම් අපේ අතුලාන්ත හදවත තුල ඒ ආත්ම බරක් තියෙන්න අවශ්‍යයි. எப்படிப்பட்ட பாரம் என்றால் அழிந்து போகின்ற மனிதர்கள் இயேசுவண்டையில் வர வேண்டும். මොන වගේ හදවත තුල ඒ කියන්නේ බරක් තියෙන අවශ්‍යද? විනාශ වෙන මනුෂ්‍යයන්ව ස්වාමීන් වහන්සේ වෙතට ගෙන්නෙන්න ඕනේ කියන ඒ பாவத்தில் இருக்கிற බරක්. மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும். පාපයෙන් ඉන්න මනුෂ්‍යයන් පසුතැවිලි වෙන්න ඕනේ. இப்படியான ஒரு பாரத்தோடு அந்த மனிதர்களை சுமந்து நாங்கள் தேவ சமூகத்திலே பாரப்பட்டு ஜெபிக்கின்ற போது நிச்சயமாய் அவர்கள் எப்படிப்பட்ட திமிர்வாதக்காரர்களாய் இருந்தாலும் அவர்கள் விடுதலை அடைவார்கள். අපි මේ වගේ බරක් තියාගෙන අපි දේව අභිමුඛත්වයේ යාපනා කරද්දී ඔවුන් මොනතරම් පාපිෂ්ඨ මනුෂ්‍යයන් වුණා ස්වාමීන් වහන්සේ ඔබ ගලවනවා. இந்த காலை வேளையில நீங்கள் ஒருவேளை நம்பிக்கை இழந்து போனவர்களாக இருக்கலாம். මේ උදෑසන සමහරක් විට ඔබ විශ්වාසයෙන් වැටිලා ඉන්න පුළුවන්. பல காரியங்களுக்காக காத்திருந்து நீங்கள் சோர்ந்து போனவர்களாக இருக்கலாம். සමහරක් කාරණාවන් දෙස බලලා ඔබ මෙලි වෙලා ඉන්න පුළුවන්. உங்களுடைய விசுவாசத்தை குறித்து உங்களுக்கே ஒரு கேள்வியுடையவர்களாக இருக்கலாம். ඔබගේ විශ්වාසය ඇදහිල්ල සම්බන්ධ ඔබටම ප්‍රශ්නයක් තියෙන්න පුළුවන්. இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசத்தை கிரியையில போடுங்கள். මම මේ උදෑසන කියන්න කැමති ඔබගේ ඇදහිල්ල ඔබ ක්‍රියාවට දමන්න. நம்பிக்கையோடு செயற்படுங்கள். ඔබ විශ්වාසය ඇතුව ගමන් කරන්න. ஆணுடைய சமூகத்திலே தரித்திருந்து தேவன் கிரியை செய்யும்படியாய் போராடி ஜெபம் பண்ணுங்கள். දේව අභිමුඛත්වයේ ඉඳලා ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කරන්න ඕනේ කියලා ඔබ යාත්නා කරන්න. ஆண்டவரால் நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியத்தை செய்ய முடியும். ස්වාමීන් වහන්සේට පුළුවන් ඔබගේ ජීවිතේ බලවත් දේවල් කරන්න. இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம், அந்த 4 பேரும் முதலாவது ஒருமனப்பட்டது மட்டுமல்ல, அந்த மனிதனை சுமக்கிறதற்கும் அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். අපි මේ දේ වචනය බලද්දී අපි දකින්න 4 දෙනා එක්සිත් වුණා වගේම ඒ 4 දෙනා ඔවුන්ගේ ඒ කියන්නේ හදවත තුල ඔවුන් ස්ථිරත්වයක් කරගත්තා. நாங்கள் வேறுபாடுகளை களைந்து අපි මේ පියස්ස ගලවලා எங்களுடைய சுயத்துக்கு விடுவிக்கப்பட்டு எங்களுடைய சுயத்துக்கு விடுதலையாக்கப்பட்டு ඒ කියන්නේ අපි මෙයාව ගලවන්න ඕනේ. தேவனுடைய வார்த்தையை நம்பி செயற்படுவோமாயிருந்தால் අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනය විශ්වාස කළ අපි ගමන් කරද්දී எப்படிப்பட்ட மனிதர்களாயிருந்தாலும் நிச்சயம் அவர்கள் விடுதலை ஆவார்கள். මොන වාතාවරණයක ඉන්න මිනිස්සෙක් වුණත් උන්වහන්සේ ගලවනවා. காலங்கள் கடந்து போகலாம், කාලය ගමන් කරයි. ஆனால் உங்களுடைய விசுவாசம் நிச்சயமாய் கிரியை செய்யும். නමුත් ඔබ තුල තියෙන විශ්වාසය අනිවාර්යයෙන්ම ක්‍රියා කරයි. ආමේන්. இங்கே நாங்கள் காண்கிறோம், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு முன்பாய் சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். 4 වෙනි වචනේ අපි දකින්න පුළුවන් සමූහයා නිසා උන්වහන්සේ ළඟට එන්න නොහැකිව ඔහු උන්වහන්සේ සිටි තැන සෙවිල්ල හැර පියස්ස කඩ අංශභාග රෝගියවොත් යහන බැස්සුවේය. இந்த 4 மனிதர்களும் இந்த திமிர்வாதம் உள்ள மனிதனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருவதற்கு அவர்கள் அவனை சுமந்து கொண்டு வருகிறது மட்டுமல்ல, அந்த மனிதன் கடவுளுடைய அற்புதத்தை காண வேண்டும் என்று விரும்பினார்கள். අපි දකිනවා මේ අංශභාග රෝගියා ගෙනාපු ඒ 4 දෙනා ගේ කැපවීමත් ස්වාමීන් වහන්සේගේ හාස්කම් දකින්නත් උන් සූදානම් වෙන එක. ஆனால் அவர்களுக்கு முன்பதாய் சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தது. නමුත් ඔවුන්ගේ ඉස්සරහා ඒ තත්ත්වය භයානකව තිබුණා.
அவர்கள் அவனை கொண்டு இயேசு அண்டையிலே கொண்டு போக முடியாத தடைகள் இருந்தது. යේසුස් இயேசுவினிடத்திலே වහන්සේගේ அவனை ඉදිරියට கொண்டு ඔහුව செல்ல ගෙනියන්න முடியாத බැරුව தடைகள் බාධාවක් இருந்தது. තිබුණා. ஆனாலும் යේසුස් வழி වහන්සේ இல்லாத ළඟට இடத்தில் வழியை உருவாக்கினார்கள். යේසුස් වහන්සේ ළඟට ඔහුව ගෙනියන්න බැරි තත්ත්වයක් තිබ්බා. නමුත් මාර්ගයක් නැති තැන ඔහු මාර්ගයක් හදාගත්තා. மூன்றாவதாக வழி இல்லாத இடத்தில் வழியை உருவாக்குங்கள். තුන්වෙනි කරුණ නම් මාර්ගයක් නැති තැන මාර්ගයක් හදාගන්න. இந்த மனிதர்கள் இயேசுவண்டைக்கு முன்பதாக அவனை கொண்டு போக முயற்சிக்கிறார்கள். ஆனால் அங்கே ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்ததினால் ஒருவனுடைய வீட்டு கூரையை பிரித்து அவனை இறக்குவதற்கான அவ்வளவு ஒரு வைராக்கியம் இந்த மனிதர்களுக்குள் வந்தது. බලන්න ඔහු යේසුස් වහන්සේ ළඟට ගෙනියන්න ඔහුට බැරි වුණා සමූහයා වැඩි නිසා. නමුත් ඔහු වහලේ ඒ පියස්ස කඩලා ඔවුන් යේසුස් වහන්සේ ළඟට ගෙනියන්න තරම් ඔවුන් උත්සාහය දැරුවා. ஒருவனுடைய திமிர்வாதம் சுகமடைய ඒ අංශභාග රෝගියාව සුව කරන්න 4 மனிதர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ඒ මනුෂ්‍යයන් 4 දෙනා එක්සිත් වෙනවා. அந்த 4 மனிதர்களும் அவனை சுமக்கிறதற்கு தங்களுடைய உள்ளத்தில் தயாராகிறார்கள். ඒ මනුෂ්‍යයන් 4 දෙනා ඔවුන්ගේ අතුලාන්තේ සූදානම් කරගන්නවා ඔව්ව ඔසවන්න. அவர்கள் இன்னொருவனுடைய வீட்டு கூரையாவது பிரித்து அவனை கொண்டு போய் இறக்குகிறதற்கு துணிகிறார்கள். තව කෙනෙකුගේ ඒ වහලේ ගලවලා ඒ වහලේ ඇතුළට ඒ අංශභාග රෝගියා බස්සන්න මොවුන් කල්පනා කරනවා. இது எங்களுடைய வீட்டுல நடந்திருந்தா நாங்கள் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களா இருந்திருப்போம். මේක අපේ නිවස තුල වුණා නම් අපි මොන වගේ සිතුවිල්ලක ඉදීද? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய நாங்கள் துணிந்திருப்போமா? මේ වගේ කාරණාවක් කරන්න අපි සූදානම්ද? இந்த வசனம் இந்த வேதத்தில் இப்படிப்பட்ட இந்த சம்பவம் போடப்பட்டிருக்கான காரணம் அவர்களுடைய விசுவாசம் அவ்விதமாக செயற்பட்டது. මේ දේ වචනේ අපි දකිනවා නම් මේක කරන්න මොන් ලෑස්ති වෙන උන්ගේ විශ්වාසය එතරම් මහත්ව තිබුණා. வழி இல்லாத இடத்தில் தேவன் வழிகளை உருவாக்குகின்றனர். මාර්ගයක් නැති තැන දෙවියන් වහන්සේ මාර්ගයක් හදනවා. ආමේන්. அந்த தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு இருக்கின்ற தடைகளை மேற்கொண்டு அவர்கள் வழிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். දෙවියන් වහන්සේ කෙරේ විශ්වාසය ඇති මනුෂ්‍යයන් මේ බාධාවන් කඩාගෙන ඔන් මාර්ගයක් හදා ගන්නවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමාන්ත දේව දරුවනි, உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக பல தடைகள் இருக்கலாம். ඔබගේ ජීවිත ඉස්සරහා බොහෝ බාධාවන් තියෙයි. வழிகள் இல்லாத இடத்தில் வழிகளை உருவாக்குகிற தேவன் මාර්ගයක් නැති තැන මාර්ගයක් සදන දෙවියන් වහන්සේ. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். උන්වහන්සේ ඔබ සමග ඉන්නවා. விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகாதீர்கள். විශ්වාසයෙන් ඔබ වැටිලා යන්න එපා. நம்பிக்கையோடு தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். විශ්වාසයෙන් දෙවියන් වහන්සේ දෙස බලලා ඔබ යාත්නා කරන්න. இந்த 4 மனிதர்களும் மேற்கூரையை பிரித்து இயேசு இருந்த இடத்தில் அவனை அங்கே இறக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. මෙතන කියනවා ඒ වහාල ගලවල යේසුස් වහන්සේ ඉන්න තැනට අංශභාග රෝගියාව මෙතනට கொண்டு දැම්මා. செல்வதற்கு வழி இல்லை, ஆனால் ஒரு வழியை உருவாக்கினார்கள். සමහරක් වෙලාවට මාර්ගයක් නෑ, නමුත් මාර්ගයක් සැදුවා. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். වාතාවරණයේ දෙස බලලා ඔබ මැලි වෙන්න එපා. உங்களுக்கு முன்னே இருக்கிற தடையான காரியங்களை பார்த்து விசுவாசத்தை இழந்து போகாதீர்கள். ඔබ ඉස්සරහා තිබෙන බාධාවන් බලලා ඔබ විශ්වාසයෙන් ඇදහිල්ලේ වැටෙන්න එපා. உங்களோடு இருக்கிற தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். ඔබත් එක්ක ඉන්න දෙවියන් වහන්සේ අනිවාර්යයෙන්ම ඔබට මාර්ගයක් සලසලා තියෙනවා. அவருடைய வார்த்தையை நம்பி அவருக்குள்ளாய் செயற்படுங்கள். උන්වහන්සේව විශ්වාස කරලා උන්වහන්සේගේ වචනයත් එක්ක ගමන් කරන්න. 5ஆம் வசனம் சொல்லுகிறது விதமாக, පස්වෙනි වචනේ කියන ආකාරයට இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருக்கிற வேதபாரகரில் சிலர் பசி. පස්වෙනි වචනේ කියනවා යේසුස් වහන්සේ ඔවුන්ගේ ඇදහිල්ල දැක පුත්‍රය නුඹේ පව් කම්මා කරන ලද අංශභාග රෝගියාට කීවේය. ඒත් එතන ඉඳගෙන උන් යන්නන්ගෙන් සමහරෙක් நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 11ஆம் வசனம். 11 වෙනි වචනේ කියනවා නැගිටින නුඹේ යහන රැගෙන ගෙදර යන්නයි නුඹට කියමි. உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். 12 වෙනි වචනේ කියනවා ඔහු නැගිට එක්කෙනෙහිම යහන රැගෙන සියල්ලන් ඉදිරියේ පිටත්ව ගියේය. அநேகருடைய கண்கள் காணும்படியாக இவர்களுடைய விசுவாசம் செயற்பட்டது.
හැමෝගෙම ඇස් දකින පිණිස ඔවුන්ගේ ඇදහිල්ල එතන ක්‍රියා කරා. ஒரு கணம் இயேசு கிறிஸ்து கூட ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர்களுடைய விசுவாசம் அங்கே பேசப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். එතන යේසුස් වහන්සේ පවා විශ්මයට පත්වෙන ආකාරයට ඔවුන්ගේ ඇදහිල්ල ඔවුන් තුළ ක්‍රියා කරා. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி என்று சொல்லப்படுகிறது. එතන දකිනවා යේසුස් වහන්සේ ඔවුන්ගේ ඇදහිල්ල දැකලා අංශභාග රෝගයට කතා කරනවා. அந்த 4 பேருடைய விசுவாசத்தின் நிமித்தம் இந்த திமிர்வாதக்காரன் சுகமடைகின்றான். ඒ එතන හිටපු 4 දෙනාගේ ඇදහිල්ල නිසා මේ අංශභාග රෝගියා සුව වෙනවා. அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. ඔහුගේ පාපය ඔහුට සමාව ලැබෙනවා. அநேகருக்கு முன்பதாக அவன் ஒரு சாட்சியாக நிறுத்தப்படுகிறான். බොහෝ දෙනා ඉදිරියේ ඔහු සාක්ෂියක් බවට පත් වෙනවා. எல்லாருடைய கண்களும் அவனை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது. හැමෝම ඔහු දෙස බලලා විශ්මයට පත් වුණා කියලා අපි දකිනවා. தேவனுடைய நாமம் அங்கே உயர்த்தப்படுகிறது. එතන දෙවියන් වහන්සේගේ නාමය උසස් වෙනවා. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா? මේ උදෑසනත් අපේ ජීවිතේ මේ වගේ හාස්කමක් වෙන්න අවශ්‍යද? ஒருமனப்பட்டு தேவனை தேடுங்கள். එක්සිත් වෙලා දෙවියන් වහන්සේව සොයන්න. ஒருமனப்பட்டு ஆண்டவருக்காக செயற்படுங்கள். එක්සිත් වෙලා ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් කාරණා කරන්න. இரண்டாவதாக அந்த மனிதர்களை குறித்த ஒரு பாரமுடையவர்களாக சுமை சுமக்கக்கூடிய அந்த பலனுடைய மனிதர்களாய் மாறுங்கள். ඔබ දෙවෙනුව ඒ මනුෂ්‍යයන්ව දැකලා ඒ මනුෂ්‍යයන්ව ඔසවන්න පුළුවන් මනුෂ්‍යයන් මෙන්න ඔබ වෙනස් වෙන්න. சூழ்நிலைகளை பார்த்து தளர்ந்து போகாமல் தேவனுடைய வார்த்தையை நம்பி செயற்படுங்கள். වාතාවරණයේ දෙස බලලා ඔබගේ ඇදහිල්ල වට්ටා ගන්න නැතුව ස්වාමීන් වහන්සේගේ වචනය කෙරේ ඔබ විශ්වාස කරන්න. விசுவாசத்தோடு பிரயாசப்படுங்கள். විශ්වාසයෙන් යුක්තව ඔබ ක්‍රියා කරන්න. உங்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் அநேகருடைய கண்கள் காண்பீர்கள். ඔබ එහෙම යද්දී ඒ විශ්වාසයේ ප්‍රතිඵලය බොහෝ මනුෂ්‍යයන් දකියේ ඇස් දකියේක. அருமையான சகோதரனே சகோதரியே, ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරිය, ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். මේ උදාසන ස්වාමින් වහන්සේ ඔබගේ වාතාවරණය දන්නවා. இந்த உபவாச ஜெபத்துல நீங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையோட இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. මේ निराහාර යාත්නාව තුළ ඔබ මොන වගේ විශ්වාසයක ඉන්නවද කියලා අපි දන්නේ. என்ன எதிர்பார்ப்போட நீங்கள் காத்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. මොන වගේ බලාපොරොත්තුවක් ඇතුව ඔබ ඉන්නවද කියලා මම දන්නේ. ஆனால் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், මේ උදාසනම ඔබ ඔබට කියන්න කැමති එක කාරණාවක්. திமிர்வாதமுடைய மனிதர்களை குறித்து பாரமுடையவர்களாயிருங்கள். මේ අංශභාග රෝගියා වගේ ඒ වගේ මනුෂ්‍යයන් කෙරෙහි ඔබ බරකින් යුක්තව ඉන්න. இயேசுவை குறித்து அறிந்தும் அவரிடத்தில் வர முடியாத திமிர்வாதக்காரராய் இருக்கிற மனிதர்களை குறித்த பாரமுடையவர்களாய் செயற்படுங்கள். යේසුස් වහන්සේ ගැන දන්නේ නැති මේ අංශභාග රෝගියා වගේ මනුෂ්‍යයන් ගැන ඔබ හදවතේ බරක් ඇතුව සිටින්න. நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசத்தின் பலனை நீங்கள் காண்பீர்கள். අනිවාර්යයෙන්ම ඒ විශ්වාසයේ ප්‍රතිඵලය ඔබ භුක්ති විඳිනවාමයි. தேவனுடைய நாமம் உங்களுக்கு கூடாக மகிமைப்படும். දෙවියන් වහන්සේගේ නාමය ඔබ කරන කොටගෙන ஆண்டவர் உங்களை බයිලා ஆசீர்வதிப்பாராக. ස්වාමීන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරනසේක්වා. இந்த காலை பொழுதிலே நாங்கள் இருக்கிற இடத்திலே யாவரும் கண்களை மூடி අපි මේ උදෑසන ඉන්න ස්ථානයන් වල අපි ඇස්වසලා ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை முற்றுமாய் ஒப்புக் கொடுப்போம். ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛත්වය අපි සම්පූර්ණයෙන්ම අපි බාර ගන්නවා. ஆண்டவரே, உடைய அன்பை அறியாத மனிதர்கள் உமண்டையிலே வருவதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்றவர்கள் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ස්වාමිනී ඔබ වහන්සේගේ ප්‍රේමය දන්නේ නැති මනුෂ්‍යයන් කෙරෙහි මම බාර වෙනවා කියන අය ඔබ බාර වෙන්න මේ උදෑසන. ஒருமனப்பட முடியாத மனிதர்கள் இந்த காலை வேளையில ஒருமனப்பட்டு ஆண்டவரிடத்துல கேட்டு ஜெபம் பண்ணுங்கள். එක්සිත් වෙන්න බැරි මනුෂ්‍යයන් මේ උදෑසන ස්වාමීන් වහන්සේ ඉදිරි එක්සිත් වෙන්න ඕනේ කියලා යාත්නා කරන්න. நீங்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே எல்லாரும் உள்ளங்களை விட்டு கொடுத்து வாய்களை திறந்து நாங்கள் ஒரு விசை ஜெபிக்க போறோம். අපි දෑත ඉහළට ඔසවලා ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ එක්සිත් වෙලා අපි ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் அப்படியே யாவரும் மியூட் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்வோம். தேவ சமூகத்திலே எல்லாரும் ஒரு விசை நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஆவியில் நிறைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ඔබ වහන්සේව විශ්වාස කරලා ඔබගේ වචනේ විශ්වාස ஹalleluya, ஹalleluya. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். ஆவியானவரே, நீர் மகிமையான காரியங்களை செய்கிற வல்லமை உள்ள தேவன் சுவாமி. ஆண்டவரே, அங்கிருந்து வந்தவருடைய விசுவாசத்தை கண்டு
நீர் அற்புதமான மகத்துவமான காரியங்களை செய்த தெய்வம். ஓ ரியலப கரியலபரபர திரபரலபரியலப தூரியலப கரியலபரபரபரபர ஷியலபரபா. ஓ ரியந்தாரலப கரியலபரலபரிய தூரியலப கரியலபர ஷியலபரபு. லிபோரியலப கரியலபரபரபர கரியலப காலா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்து கூடாய் நீங்கள் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அழிந்து போகிற மனிதர்கள், பாவ சேற்றில் இருக்கிற மனிதர்கள், விடுதலை இல்லாதிருக்கிற மனிதர்கள், சமாதானம் இல்லாதிருக்கிற மனிதர்கள், நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறவர்கள் மண்டையிலே வருகிறதற்கான ஆண்டவர் ஒரு விடுதலை உள்ள மனிதர்களாய் ஒவ்வொருவரை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில் இந்த ஜெப நேரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வல்லமை உள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களுடைய சூழ்நிலைகளை பாராதபடி, அவர்களுடைய பிரச்சனைகளை பாராதபடி, நம்பிக்கை இழந்து போனவர்களாய் ஆண்டவரை தடுமாற்றமுடையவர்களாய் இராதபடி தேவன் எங்களுக்காய் கிரியை செய்வார் என்ற நிச்சயமுடைய மனிதர்களாய் எழுந்து பிரகாசிக்க ஓ ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அப்படி எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கூடாய் ஆண்டவரை அழிந்து போகிற மனிதர்கள், பாவ சேற்றில் இருக்கிற மனிதர்கள், உம்முடைய அன்பை தெரியாமல் இருக்கிற மனிதர்கள், தீவிரவாதமாய் ஆண்டவரை இருக்கின்ற மனிதர்கள், வியாதிகளோடு இருக்கிற மனிதர்கள், உலகத்தின் வைராக்கியங்களோடு இருக்கிற மனிதர்கள் விடுதலை அடையட்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஜெபம் பண்ணுவோம். ஒரு விசை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஆண்டவரே, எங்களுக்கு கூடாய், எங்களுடைய விசுவாசத்தை கூடாய், எங்களுடைய ஒருமனத்து கூடாய் ஆண்டவரே, நாங்கள் கெட்டாவே அழிந்து போகிற மனிதர்கள் உமண்டையில வரத்தக்கதாய் நாங்கள் ஆண்டவர் இந்த காலை வேளையில பாரமுடையவர்களாய் ஒன்று சேர்ந்து உடைய சமூகத்தில உங்களை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபங்களுக்கு கூடாக ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை எடுத்து வல்ல கருவிகளாய் நீங்கள் பயன்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உம்மை நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தில் ஒன்றாக இணைந்து உம்முடைய சமூகத்திலே வந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மொழிபெயர்ப்பு செய்யறா செய்யலாம். ප්‍රේමණීය ස්වාමිනී, අපි ඔබට ස්තුතිවන්ත වෙනවා ස්වාමිනී, මේ උදෑසන නිසා මේ යාපනාවට එකතු වුණා වූ ඔබේ දරුවන් නිසා අපි ඔබට ස්තුති කරනවා. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ස්වාමිනී, ඔබගේ වචනය අපි විශ්වාස කරනවා. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படுவதில்லை. ඔබ වහන්සේ කරන්න නියම කරපු දේ කවදාවත් ඒක බාධා වෙන්නේ නැහැ. சகலதையும் செய்ய வல்லவர். ඔබ සියලු දේ කරන්න බලවන්තයි. உம்மால் எல்லாம் கூடும். ඔබ වහන්සේට සියල්ල පුළුවන්. இந்த ஜெப வேளை கூடாக මේ යාත්නාව කරන කොටගෙන எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, අපේ පෞද්ගලික ජීවිතයන් වල, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, අපේ පෞල් ජීවිතය තුල, எங்களுடைய ஊழியத்தில, අප සේවය තුල நீர் செய்ய போற மகத்தான கிரியைகளுக்காக துதிக்கிறோம். ඔබ වහන්සේ කරන්න යන බලගතු මහතු ක්‍රියාවන් නිසා ඔබට ස්තුතියි. நாங்கள் விசுவாசிக்கிறோம். අපි විශ්වාස කරනවා. நிச்சயமாக අනිවාර්යෙන්ම திமிர்வாதத்தோடு கடின இருதயங்களோடு இருக்கிற மனிதர்கள் மண்டையில் வரப்போகிறார்கள். ඒ අංශභාග රෝගියා වගේ දැඩි සිත් තිබෙන අය ඔබ වහන්සේ වෙතට එන්න යනවා. இவர்கள் எல்லாம் வருவார்களா என்ற கேள்வியோடு இருந்த மனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் உம்மிடத்தில் வரப்போகிறார்கள். මේ වගේ අය එනවද කියන ප්‍රශ්න තියෙන මනුෂ්‍යයන් පව ඔබ වහන්සේ වෙතට එන්න යනවා. இந்த காரியம் எதுவும் நடக்காதென்று நாங்கள் நம்பிக்கை இழந்து போன காரியங்களில் நிச்சயமாய் வழிகள் திறக்க போகிறது. මේක වෙයිද කියලා හිතුන අයට ස්වාමීනි, ඔබ මාර්ගයන් පිළියෙල කරන නිසා ස්තුතියි. என்னுடைய விசுவாசத்திலே பலன் கிடைக்குமா என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு அதற்குரிய பலன்களை தேவன் கொடுக்க போகிறார். මගේ විශ්වාසයට ප්‍රතිඵලයක් තියෙයිද කියලා බලාපොරොත්තු වෙන අයට ඔබ වහන්සේ අනිවාර්යයෙන්ම පිළිතුරු දෙන නිසා ස්තුතියි. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை முற்றுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ස්වාමීනි, අපේ ජීවිතයන් සම්පූර්ණයෙන්ම ඔබ වහන්සේට බාර කරනවා. உம்முடைய சித்தம் போல் எங்களை வழிநடத்தி செல்லும். ඔබගේ කැමැත්ත අනුව අපිව මඟ පෙන්වන්න. முற்று முழுவதுமாய் உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுத்து සියලුම දේ ඔබ වහන්සේගේ බලවත් ඈතට බාර කරමින් இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාත්නා කරමි යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.